அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஆதித்ய சிபி சக்கரவர்த்தி. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைலேட்டட் கார்டியோமைபதி அப்படின்னா என்ன, அதோடைய சிம்டம்ஸ் என்னென்ன வரும், அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, இந்த டைலேட்டட் கார்டியோமைபதி அப்படின்னா என்னங்க? ஸோ பேசிக்காக ஹார்ட்டில் கீழே 2 சேம்பர்ஸ் இருக்கும், வென்ட்ரிகல்ஸ். அதுதான் உடம்புல இருக்க எல்லா பகுதிக்கும் பம்ப் பண்ணுற அந்த முக்கியமான சேம்பர். அந்த சேம்பர் நார்மல் சைஸை விட ரொம்ப பெருசாயிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் டைலேட்டட் கார்டியோமைபதி. சரி, இது எதனால இந்த சேம்பர் நார்மலை விட ரொம்ப பெருசாகுது? ஸோ அப்படி பெருசாகிறனால என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் இந்த சைஸில் இருக்கிறப்போ ஹார்ட் துடிப்பு நல்லா இருக்கும். கொஞ்சம் ரொம்ப பெருசாகிறப்போ அந்த அளவுக்கு சீராக துடிக்காது, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக துடிக்காது. ஸோ ஹார்ட்லேருந்து ரத்தம் வெளியில் போகிறது கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும். சரி, இது எதனால வருதுங்க? எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான காரணம் இதுக்கு ஜெனட்டிக் ரீசன்ஸ் தான். உங்கள் மரபணு கோளாறுனால உங்களுக்கு வரலாம். ரெண்டாவது காரணம் ஏதாவது ஒரு ஹார்ட்டில் ஏதாவது வைரல்ஸ் அந்த மாதிரி ஒரு கிருமி பாதிப்படைஞ்சு மயோகார்டைட்டிஸ் மாதிரி அதுக்கப்புறம் உங்கள் ஹார்ட் ரெக்கவரி ஆகாமல் இருக்கலாம். இது ஒரு முக்கியமான காரணம். மூணாவது முக்கியமான காரணம் நிறைய நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ், குறிப்பாக தைமைன் டெஃபிஷியன்சி, செலினியம் டெஃபிஷியன்சி, இதெல்லாம் உங்களுக்கு கிரானிக்காக கம்மியாக இருக்குனாலும் உங்களுடைய ஹார்ட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கலாம். நாலாவது முக்கியமான காரணம் உங்களுக்கு சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ், உங்களுக்கு சுகர் டயபெட்டிஸாக இருக்காலும், சில தைராய்டு இஷ்யூஸ்னால கூட உங்களுக்கு ஹார்ட் பம்பிங் வீக்காக ஆரம்பிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ரீசன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில டாக்ஸின்ஸ், முக்கியமான டாக்ஸின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்கஹால். நிறைய ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு ஹார்ட் ரொம்ப வீக் ஆகலாம். அதுபோக மற்ற சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்லேயுமே கூட இந்த மாதிரி ஹார்ட் டேமேஜஸ் வர ஆரம்பிக்கலாம். சரி, இப்போது என்னுடைய ஹார்ட் வீக்காக இருக்குது, இல்லை என்னோட ஹார்ட் ரொம்ப பெருசாகி பம்பிங் கம்மியாக இருக்குது அப்படின்னா எனக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் சிம்டம்ஸ் மூச்சு திணறல். அதாவது நார்மலாக முன்னாடி போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளோ தூரம் நடந்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் நடக்க முடியாமல் போகலாம். ரெண்டாவது விஷயம் நைட்டு படுக்கிறப்ப மூச்சு திணறல் ஏற்படும். குறிப்பாக 2-3 தலானி வச்சாதான் தலை மேலே வந்தால் தான் அவங்களுக்கு ஃப்ரீயாக மூச்சு விட முடியும். நல்லா ஃப்ளாட்டாக படுத்தாங்கன்னா மூச்சு திணறல் ஏற்படும். அடுத்து மூணாவது விஷயம் பிஎன்டின்னு சொல்லுவோம். நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு மூச்சு திணறல் எந்திரிக்கிற மாதிரி சிம்டம்ஸ், இதுவும் வர ஆரம்பிக்கலாம். இது போக ரொம்ப காமனாக இருக்கிறது என்னென்னா கால் வீக்கம். கால் நல்லா ஊதுன மாதிரி வீங்கிற மாதிரி இருக்கும். காலை அமுக்குனீங்கன்னா குழி விழுக ஆரம்பிக்கும். இதைத்தான் பீரியடிமான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிரச்சனைகளும் உங்களுக்கு வரலாம். இது போக படபடப்பு, நெஞ்சு வலி, கழுத்து நரம்பெல்லாம் புடச்சிக்கிட்டு தெரிய ஆரம்பிக்கலாம், வயிறு வீங்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம். சரி, இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி சிம்டம்ஸோடு வர்றவங்களுக்கு நாங்கள் இசிஜி எடுத்து பார்ப்போம். அதில் ஹார்ட்டில் ஏதாவது எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்றது தெரிய வரும். குறிப்பாக ஒரு எக்கோ ஸ்கேன் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஹார்ட்டுடைய பம்பிங் எப்படி இருக்குது, ஹார்ட்டுடைய சைஸ் எப்படி இருக்குன்றது நம்ம கிளியராக தெரிய ஆரம்பிச்சிடலாம். வெகு சிலருக்கு மட்டும் சில அட்வான்ஸ்ட் இமேஜிங், ஒரு எம்ஆர்ஐ அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படும். பட் மெஜாரிட்டி ஆஃப் பேஷண்ட்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சில ரத்த டெஸ்ட்டு இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. குறிப்பாக NT-proBNPன்னு சொல்லுவோம். அந்த ரத்த டெஸ்ட் அதிகமானாலும் உங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்குன்றது நம்ம தெரிய வரும். சரி, இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குன்னு தெரிய வந்துருச்சு. இப்போது நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த விஷயத்தை ப்ரோக்ரஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்னென்ன? முதல் விஷயம் ஹார்ட் ஹெல்த்தி டயட். ஹார்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான, ஹார்ட்டை பாதிப்படையாமல் ஹார்ட் பம்பிங் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும். அதுதான் நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், வாட் இஸ் ஹார்ட் ஹெல்த்தி டயட்டுன்ட்டு. அதை நீங்கள் பாருங்கள். ரெண்டாவது விஷயம் ஸ்மோக்கிங் இருந்துச்சுன்னா அதை டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணுங்கள், குவிட் பண்ணுங்கள். உங்கள் ஹார்ட்டுக்கு அது ரொம்ப டேஞ்சரஸ். மூணாவது ஆல்கஹால். எனி ஃபார்ம் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு யுவர் ஹார்ட். அதை நீங்கள் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும். நாலாவது ரொம்ப உங்களுடைய ஹார்ட்டோடைய இஎஃப் கம்மியாக இருக்குது, பம்பிங் கம்மியாக இருக்குது அப்படின்னா நாங்கள் உப்பும் நீரும் கம்மியாக எடுத்துக்க சொல்லுவோம். அது பேஷண்ட் டு பேஷண்ட் மாறும். ஜென்ரலாக ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு ஒரு 1.5 லிட்டர்ஸ் கீழே தண்ணி ஒரு நாளைக்கு எடுத்துக்கிற சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணணும். அடுத்த விஷயம் என்னென்னா எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்ன்றது ஒரு வாரத்துக்கு 150 நிமிஷமாவது நீங்கள் நடக்கணும். அவ்வளோ தூரம் நடக்க முடியலன்னா அட்லீஸ்ட் எவ்வளோ தூரம் உங்களுக்கு நடக்க முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் நடக்கிறத நீங்கள் டெய்லி ரெகுலராக செய்யணும். ஸோ இது போக வேறு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நிறைய மெடிசன்ஸ் வந்துட்டுருக்கு ஹார்ட்டுடைய இந்த பம்பிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. முன்னாடி காலத்தை விட இப்போ கரண்ட்டாக ஒரு பாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸில் நிறைய ட்ரமாட்டிக் இம்ப்ரூவிங் மெடிசன்ஸ் வந்துருக்கு. ஸோ அதையுமே நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறணும். ஸோ வெகு சிலருக்கு மட்டும் மாத்திரை சாப்பிட்டு நான் சொன்ன லைஃப் ஸ்டைல் மாறினால் பண்ணியும் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாத மாதிரி சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸ் தெரப்பீஸ், நாங்கள் சொல்கிற மாதிரி சிஆர்டிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படலாம். பட் அது ரொம்ப வெகு சிலர் தான் அது. சரி, அண்ட் ஈவன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் கூட இந்த இண்டிகேஷனுக்காக நிறைய பேருக்கு நடக்குது. ஸோ எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாத பேஷண்ட்ஸ்க்கு லாஸ்ட்டாக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அது வரும். சரி,
இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முதல் கேள்வி காமனாக மக்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் லைஃப் லாங் நான் மெடிசன் சாப்பிடணுமா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கண்டிஷன்ஸில் வந்து அதான் உண்மை. எக்ஸப்ட் நான் சொல்கிற சில நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினால் வரக்கூடிய பிரச்சனை, சில ரிவர்சபிள் கண்டிஷன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது கரெக்டானவனே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். பட் மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு வந்து ஹீடியோபதிக்காவோ இல்லை ஒரு ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால வரக்கூடிய இதாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அவங்க ரெகுலராக மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். ரெண்டாவது விஷயம், நம்ம நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைல் என்னால் நார்மலான ஒரு லைஃப் டூரேஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு ப்ராப்பர் செக்கப்பில் இருக்கிறவங்க வந்து நார்மல் ஹியூமன்ஸோட லைஃப் ஸ்பேனுக்கு ஈக்குவலாக வந்து இவங்க லைஃப் ஸ்பேனும் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த பதிவு கீழே போஸ்ட் பண்ணுங்கள், நான் டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ரிலேட்டடாக இந்த ஒரு இஷ்யூஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.